திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி. ஐயா அம்மா, நாம் ஏன் திகைக்க வேண்டும்? நாம் ஏன் திகைக்க வேண்டும்? நமக்கென்று ஒரு பரம தகப்பன் இருக்கும்போது, நமக்கென்று ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கும்போது நாம ஏன் அங்கலாய்க்க வேண்டும்? நாம ஏன் நம்ம பயப்பட வேண்டும்? ஹல்லேலூயா. அவரே சொல்லுகிறார், நான் உன் தேவன். இந்த ஜனங்களை ஏற்படுத்தினேன், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி. ஐயா அம்மா, இன்னைக்கு உங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர், இந்த உலகத்தில் கொண்டு வந்தவர் அவரா இருக்கும்போது, ஹல்லேலூயா, நீ ஏன் திகைக்க வேண்டும்? நீ ஏன் கலங்க வேண்டும்? நீ ஏன் பயப்பட வேண்டும்? அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ திகையாத, நான் உன் தேவன், நான் உன் தேவனாய் இருக்க நீ ஏன் திகைக்க வேண்டும்? ஏன் உன் வாழ்க்கை குறித்து அங்கலாய்க்க வேண்டும்? உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நான் பார்த்து கொள்ள மாட்டேனா? நானே உன் காரியத்தை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. சொல்லுகிறார் பாருங்க, உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஓ மை காட். ரபா ஷலபௌரி அந்தரபா. ஹல்லேலூயா. உன் பலவீன நேரத்தில், நீ உன் பலவீன நேரத்தில் உன்னை பலப்படுத்துவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார் தெரியுமா தேவ பிள்ளையே? ஹல்லேலூயா. அவர் உன்னை எப்படி பலப்படுத்துவார் தெரியுமா? அவர் உன்னை எப்படி பலப்படுத்துவார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. பலவீனமா இருக்கும்போது, நீ பலவீனமா இருக்கும்போது தேவன் தம்முடைய தேற்றரவாளனாய் இருக்கிற தேவன் தம் பலமுள்ள ஆவியை, வாக்குத்தத்தமுள்ள அந்த பரிசுத்த ஆவியை உங்களுக்கு மேலே அவர் ஊற்றுவார். அவர் ஊற்றி உங்களை பலப்படுத்துவார். பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார், உங்களை நடத்துவார், நடக்க வேண்டிய வழிகளை அவர் நடத்துவார். ஆமென். உங்களுக்கு போதிப்பார், எந்த இடத்துல எங்க எப்படி என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி.